அவங்க நினைச்ச ஒரே ஒரு விஷயம், அவங்க வந்து ஊழலுக்கு எதிரானவங்க அப்படின்னு ஒரு பெரிய ஒரு அண்ணா ஹசாரெல்லாம் வச்சு ஒரு இது பில்டப் பண்ணாரு. தோடப்பம்லாம் வச்சு பெருக்க போறான்லாம் சொன்னாரு. அது லிக்கர் ஸ்கேம்லயே அது முடிஞ்சு போச்சு. நான் திருப்பியும் மக்கள் தேர்ந்தெடுத்து தான் உள்ள போவேன், முதல்வரா போவேன் எல்லாம் சொல்லிட்டு அதெல்லாம் ஒண்ணு வேணாம் நீங்க வீட்டிலேயே இருங்கன்னு சொல்லி அவரையே தோக்கடிச்சது தான் பெரிய. அதே மாதிரி டெல்லி மில்கிப்பூர்ல ஓட்டு நடக்கிற அன்னைக்கு வந்து பிரதமர் மோடி வந்து நான் கும்பமேளால புனித நீராட போறேன்னு போறாரு. இதெல்லாம் வந்து மக்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்றதுக்காக நடத்தினதா? இந்த நீங்க உங்களுக்கு தெரியுது அந்த சூட்சமம் எங்களுக்கு தெரிஞ்சதுன்னா 540 எடுத்துருக்குமே. இந்த எதுக்கு எலெக்ஷன்லாம் என்னைக்கு எலெக்ஷன் வருதோ அன்னைக்கு நேரமும் மேல ஒரு 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 முழுக்கு. அது ஒரு லெவல் பிளேயிங் ஃபீல்டே கிடையாது. அங்க போயிட்டு நீங்க ஆம் ஆத்மியையும் எப்படி பாஜகவையும் கம்பேர் பண்ணுவீங்க அப்படின்னு கேட்கறாங்க. எப்ப தோத்தாலும் தோத்தோம், ஆமா தோத்துட்டோம், அது ஒத்துக்குங்க. எத்தனை இடத்துல தோத்துருக்கோம். ஒரு இடத்துலயாவது நாங்க மின்னணு வாக்குப்பெட்டியாக தான் நாங்க தோத்துட்டோம் சொன்னோமா. ஸ்டாண்ட் எடுத்து அப்படி இருக்கணும். ஆட்சியில் இருக்கிறதே நீங்கும் போது நீங்க அந்த குற்றச்சாட்டு வைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லைல்ல. பஞ்சாப் அவர் டார்கெட் பண்ணி தான் இத்தனை நாளாக கெஜ்ரிவால் வேலை செஞ்சுட்டு அதுக்கேற்ற பலன் அனுபவிச்சிட்டார். பஞ்சாப்ல ஆட்சி அமைச்சிட்டாரு. அவர் தான் அங்க இந்த விவசாயிகளை கூட்டு வந்து உட்கார வைக்கிறது, இங்க தங்க வைக்கிறது. இனிமேல் அந்த மாதிரி நடக்காது. இந்த போராட்டம் அங்க வந்து நிக்கிறது அதெல்லாம் எதுவுமே நடக்காது. எல்லாமே கரெக்டா இருக்கும். போராட்டங்கள் எல்லாம் ஒடுக்கிடுவாங்கன்னு சொல்றீங்களா? போராட்டம் வந்து அரசாங்கம் தூண்டி விடக்கூடாது. போராட்டம் மக்களால வரணும். காங்கிரஸ் அப்படியே இம்பார்ட்டன்ஸை குறைச்சி ஒன்றும் இல்லாமல் ஆக்குறது தான் எங்களோட நோக்கம். அது கரெக்டாக வருது. தமிழ்நாட்டில் கூட இன்னைக்கு 10 எம்பிங்க இருக்கிறாங்க, 9 எம்பிங்கிறான ஒரே காரணம் கூட்டணி தான். கூட்டணி மட்டும் இல்லாமல் நிற்க சொல்லுங்க. நாங்கள் நின்னல 4-5 கட்சி சேர்ந்து நின்னமே, அது மாதிரி காங்கிரஸ் நிற்க சொல்லுங்க பார்க்கலாம். வணக்கம் அண்ட் வெல்கம் டு தி சவுத். நான் ராஃபிக். டெல்லி சட்டப்பேரவை தேர்தல் முடிவுகளில் பாஜக 27 ஆண்டுகளுக்கு பிறகு தலைநகர்ல ஆட்சி அமைக்க போறாங்க. இது பற்றி இன்னைக்கு நம்ம கூட பேசுறதுக்காக பாஜகவின் மூத்த வழக்கறிஞர் குமரகுரு அவர்கள் இணைஞ்சிருக்காரு. வணக்கம் சார். வணக்கம். இப்படி ஒரு மிகப்பெரிய வெற்றியை நீங்க எதிர்பார்த்திருந்தீங்களா? நாங்கள் எதிர்பார்த்தோம். இந்த சீட்ஸ் எதிர்பார்த்தோம். அது ஒரு 5-6 மாதத்துக்கு முன்னாடி எங்களுக்கு தெரியும். ஏன்னா அங்கே எம்பி எலெக்ஷன்லேயே 2 பேரும் சேர்ந்து என்ன வாங்கினாங்க ஓட்டுன்னு தெரியும் போதே அவர் மேலே இருக்கிற அதிருப்தி அதிகமாகிட்டே வருதுன்னு தெரியும். இன்னொன்று அவர் மேலே போட்ட வழக்கெல்லாம் பொய் வழக்குன்னு சொல்லிட்டு இருந்தார். அது எம்பி எலெக்ஷன்லேயே அது மக்கள் சொல்லிட்டாங்க, இல்லை போட்ட வழக்கு கரெக்டு தான். ஸோ அதனால் எங்களுக்கு முதலே தெரியும் அவர் ஒரு மக்கள் ரொம்ப நாள் ஏமாற்ற முடியாது அப்படின்றது ஒரு நம்பிக்கை எங்களுக்கு இருந்து அது கரெக்டாக இன்னைக்கு இதுவாகிடுச்சு. இதற்கு முன்னாடி சுஷ்மா ஸ்வராஜ், மனோஜ் திவாரி, கிரண்பேடி மாதிரியான பெரிய பெரிய தலைவர்கள் எல்லாம் டெல்லியில இருந்து பாஜகவை ஜெயிக்க வைக்க முடியல அவங்களாலலாம். ஆனா வீரேந்திர சச்தேவ் வந்து இந்த எலெக்ஷன்ல ஜெயிக்க வச்சிருக்காரு. ஸோ கிரெடிட் வந்து வீரேந்திர சச்தேவுக்கு போகணுமா இல்ல பிரதமர் மோடிக்கு போகணுமா? உங்க இஷ்டம். நீங்க யாருக்குன்னா கொடுத்துங்க. என்னை பொறுத்தவரைக்கும் பிஜேபி தான் கொடுக்கணும். ஆமா, மோடி அதான் சொல்லுவார். நான் எதுவுமே மோடிக்கு கிடைச்ச வெற்றி இல்லை, எல்லாமே பிஜேபி ஒரு ஐடியாலஜி கிடைச்ச வெற்றியாக தான் பார்க்குறோம். அங்கே ரொம்ப நாளாக காங்கிரஸும் பிஜேபியும் தான் எதிர் கட்சியாக இருந்தது. காங்கிரஸ் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக குறைய அந்த இடத்துக்கு ஆம் ஆத்மி வந்து ஒரு 10 வருஷம் ஆண்டுட்டாங்க. அதனால தான் இந்த சின்ன பிரேக். திருப்பி நாங்கள் வந்துட்டோம். இனிமேல் பிரதான எதிரியாக யாரும் இருக்க முடியாது. பிரதான எதிரியா யாரும் இருக்க முடியாதுன்னா, பிரதான எதிரினா இப்போ இது வரைக்கும் ஆம் ஆத்மி வந்து மக்கள் நம்பிட்டு இருந்தாங்க. ஆம் ஆத்மி கொண்டு வர்றதுக்கு ஒரே காரணம்னா கொள்கை ரீதியெல்லாம் இல்லை. அவங்க நினைச்ச ஒரே ஒரு விஷயம், அவங்க வந்து ஊழலுக்கு எதிரானவங்க அப்படின்னு ஒரு பெரிய ஒரு அண்ணா ஹசாரெல்லாம் வச்சு ஒரு இது பில்டப் பண்ணாரு. தோடப்பம்லாம் வச்சு பெருக்க போறான்லாம் சொன்னார். அது லிக்கர் ஸ்கேம்லேயே அது முடிஞ்சு போச்சு. அது இல்லாமல் சுப்ரீம் கோர்ட் சொன்னது வந்து சுப்ரீம் கோர்ட் கேட்ட ஒரே கேள்வி தான், அவர் யாராலும் பதில் சொல்ல முடியும். இன்னைக்கு கூட எல்லாரும் கேட்கறது அவர் மேலே பொய் வழக்குன்றாங்க. பொய் வழக்குன்னா ஏன் நீங்கள் 7 தடவை சம்மன் கொடுத்து போகலை? ஒரு முதலமைச்சர் நீங்கள் தானே, யூ ஷுட் செட் அன் எக்ஸாம்பிள் தானே எல்லா மக்களுக்கு. மக்கள் உங்களை பார்த்து தானே முடிவு பண்ணணும். யார் ஏன் கூப்பிட்டா நான் வரேன்னு சொல்லிட்டு போகிறதுக்கு முடியாமல் ஏன் 7 தடவை தட்டி கழிச்சிங்க அப்படின்னு சுப்ரீம் கோர்ட் கண்டனம் தெரிவிச்சதுக்கு அப்புறம் தான் அவர் போய் விசாரணைக்கே போனார். அப்போ அவருக்கு தெரியும், அவர் மனசாட்சிக்கு தெரிஞ்சிருக்கு தப்பு பண்ணியிருக்கோன்னு. அதை மக்கள் இப்போ புரிஞ்சுக்கிட்டாங்க. இவர் அது இல்லாமல் வெளியில் வந்து சபதம் வைக்கிறது, நான் திருப்பியும் மக்கள் தேர்ந்தெடுத்து தான் உள்ளே போவேன், முதல்வராக போவேன் எல்லாம் சொல்லிட்டு அதெல்லாம் ஒன்றும் வேணாம் நீங்கள் வீட்டிலே இருக்குன்னு சொல்லி அவரையே தோக்கடிச்சது தான் பெரிய ஒரு டிஃபீட்டாக. நீங்கள் இந்திய வரலாறு பார்த்தாலும் தேர்தல் வரலாறு தமிழகத்தை பார்த்தா கூட எந்தெந்த ஆட்சி மாற்றம் வரும்போதும் அந்த தலைவர் தப்பிச்சிருவாங்க, சிஎம் தப்பிச்சிருவாங்க. முதல்ல 150 சீட் இருக்கும், அப்புறம் 30 ஆகும், அடுத்த தடவை அது 70 ஆகும், அப்படிதான் ஆகும். தமிழகத்தில் முதல் முறையாக பார்த்தீங்கன்னா ஜெயலலிதா அவர்கள் தோத்தாங்க 96 வந்து. யாரும் எதிர்பார்க்காம அவங்களே தோத்தது வந்து மிகப்பெரிய கட்சிக்கு உண்டான அடின்னு நினைச்சாங்க. அது வரைக்கும் நீங்கள் எம்ஜிஆர் இருந்தார், எம்ஜிஆர் ஜெயிச்சிருவாரு, கருணாநிதி இருந்தார், அவர் ஜெயிச்சிருவாரு, கட்சி தோத்துரும். ஆனால் அப்போ என்ன நினைச்சாங்கன்னா கட்சி மேலே மக்களுக்கு வந்து கொஞ்சம் அதிருப்தி இருக்குன்னு நினைச்சாங்க. இது என்னன்னா அந்த தலைவர் மேலேயே அதிருப்தின்றது தான் தெரியும். 96 ஜெயலலிதா அவர்கள் தோத்ததுக்கு காரணமே அவர் மீது இருந்த தனிப்பட்ட கோபம். இந்த ஃபங்க்ஷன் நடத்தினது, அந்த வரப்பு மகன் திருமணம்லாம் வந்து மக்களுக்கே அவர் மேலே கோபத்தினா தான் தோக்கடிச்சாங்க.
மீண்டும் ஆட்சிக்கு வந்தாங்க, அது வேற. அதே மாதிரிதான் இங்க இவர் தோக்கடிச்சதுக்கு வந்து மக்களே கோபமா இருக்காங்க. அவர் சிம்பத்தி வேவ் எதிர்பார்த்தாரு, அது வந்து ஆங்கிரி வேவா மாறிடுச்சு. ஆமா, சிம்பத்தி வேவ்லாம் நினைச்சது வேற. அந்த ஆதிஷி ஜெயிக்கிறாங்க, அவங்க பிறகு முதல்ல ஜெயிக்கிறாங்க, அவரை கூட மன்னிச்சிடுறாங்க, இவரை மன்னிக்க மாட்டாங்க ஜனங்கன்னு. அப்ப பாத்துக்கங்க. ஆக்சுவலா இந்த எலெக்ஷன் பத்தி சமீபத்துல டிஎம்சி உடைய ஸ்போக்ஸ் பர்சனா இருக்கக்கூடிய சகரிகா கோஸ் வந்து ஒரு போஸ்ட் போட்டிருந்தாங்க. அந்த போஸ்ட்ல அவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, அங்க எலெக்ஷன்ல டெல்லியில வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா, ஒரு பக்கம் லெப்டினன்ட் கவர்னரை வச்சு எந்த வேலையுமே நடக்க விடாம பண்றாங்க, இன்னொரு பக்கம் இசிஐ வந்து பாஜகவுக்காக வேலை பார்க்குது. இந்த மாதிரிலாம் இருக்கும்போது அது ஒரு லெவல் பிளேயிங் ஃபீல்டே கிடையாது. அங்க போயிட்டு நீங்க ஆம் ஆத்மியையும் எப்படி பாஜகவையும் கம்பேர் பண்ணுவீங்க அப்படின்னு கேட்கறாங்க. 2020 யார் ஆட்சி, 2015 யார் ஆட்சி? பிஜேபி தானே, சென்ட்ரல் பிஜேபி தானே, இசிஐ என் கண்ட்ரோலில் தானே இருந்துச்சு. எலெக்ஷன் கண்ட்ரோல் நாங்கள் சொன்னோம், எலெக்ஷன் கமிஷன் நாங்கள் சொல்றதெல்லாம் கேட்கணும்ல, ஃபண்ட்ஸ் நாங்கள் கொடுக்கல. 2015 ஜெயிக்கும் போது உங்களுக்கு நல்லா இருந்துச்சு, 2020 ஜெயிக்கும் போது உங்களுக்கு வந்து முழுக்க அரவிந்த் கெஜ்ரிவாலோட வேர்வையில் வந்த வெற்றி நீங்க. அது 2025 மட்டும் தோத்துட்டா எலெக்ஷன் கமிஷன் எங்களுக்கு அகேன்ஸ்டா இருக்குது, ஓட்டிங் பேட்டர்ன் வேற மாதிரி போச்சு, 1 அழுத்தினா 4 இடத்துல விழுது. இதெல்லாம் என்ன ஒரு வேலை? எப்ப தோத்தாலும் தோத்தோம், ஆமா தோத்துட்டோம், அது ஒத்துக்குங்க. நீங்க தோல்வியை ஒத்துக்காத வரைக்கும் உங்களால ஜெயிக்க முடியாது. இல்ல, இந்த ஆன்டி இன்கம்பன்சிக்கான ரீசனே வந்து மக்கள் எதிர்பார்த்த மாதிரி அங்க இருக்கக்கூடிய அட்மினிஸ்ட்ரேஷன் லெவலான செயல்பாடுகளை செய்ய முடியல. அதை செய்ய முடியாம போனதுக்கு பாஜக மத்தியில இருந்து கொடுத்த குடைச்சலும், அங்க இருக்கக்கூடிய அதிகாரிகள் வந்து லெப்டினன்ட் கவர்னரை கேட்டுட்டு சிஎம்மோட பேச்சை கேட்காததுதான் காரணம். அதனாலதான் அந்த அதிருப்தி மனநிலை வந்து இன்னும் கொஞ்சம் அதிகமாயிருச்சுன்றது குற்றச்சாட்டா இருக்கு. அதுதான் முதலே பதில் சொல்லிட்டேன். இதே லெப்டினன்ட் கவர்னர் சொன்னது தானே 2015 கேட்டாங்க, 2020 கேட்டாங்க. அப்ப மட்டும் நீங்க ஜெயிச்சிங்களே, ஜெயிக்கும் போது அப்ப என்ன சொன்னீங்க? கெஜ்ரிவாலோட தனிப்பட்ட செல்வாக்கு மோடியை மிஞ்சி விட்டார்லாம் சொன்னீங்க. இன்னைக்கு இப்போ இன்னொன்று, இன்னைக்கு நைட்லாம் பாருங்க தேடுவாங்க எல்லாமே, என்ன காரணம் சொல்லலாம், எப்படி இதை வந்து தோல்வியை இப்படி சொல்றதுன்னு. தோல்வியை நீங்க அப்படியே ஒத்துக்குங்க. ஆமா, 10 வருஷம் நாங்கள் ஆண்டோம், ஊழல் குற்றச்சாட்டு இருந்தது, அந்த ஊழல் குற்றச்சாட்டு வந்து மீண்டு வந்து நான் குற்றவாளி இல்லை என்று ப்ரூவ் பண்ணிட்டு மக்கள்கிட்ட போய் நிப்பன்னு சொன்னீங்கன்னா மக்கள் திருப்பி நம்புவாங்க. இது வந்து மிஷின்ல ஃபால்ட்டு, எங்களை வந்து கன் வச்சு மிரட்டாங்க, மிலிட்ரி நைட் வந்து எங்க ரூம் வீடு ஃபுல்லா சுத்திச்சு, அதனால பயந்துட்டோம், இதெல்லாம் புதுசா சொல்லாதீங்க. 2020 இதெல்லாம் வச்சுட்டு தானே நீங்க ஜெயிச்சிங்க. இப்ப 2024 இன்னைக்கு காலையில கூட ஒருத்தர் சொன்னாரு, எப்படியாவது ஆம் ஆத்மியும் காங்கிரஸும் சேர்ந்து இருந்தா ஸ்வீப் பண்ணிருப்போம் பாரு. அது 1 வருஷத்துக்கு முன்னாடி ஏங்க நீங்க ரோட ஸ்வீப் பண்ணீங்களே, ஏன் மக்கள் உங்களை ஸ்வீப் பண்ணல? அப்போ அதே தானே வச்சிருந்தீங்க, அதே கூட்டணி தானே, அப்பயும் ஜெயிக்க முடியல உங்களால. இதெல்லாம் காரணங்கள் என்னன்னா, எதை சொன்னா நம்ம மக்கள்கிட்ட இருந்து வெளில தப்பிக்கலான்றாங்க, அது காரணங்கள் நல்ல காரணங்கள் கிடையாது. ஸோ இப்போ பாஜக வந்து எதிர்பார்த்த வெற்றியை வந்து அங்க வாங்கிட்டீங்க டெல்லியில. ஸோ நெக்ஸ்ட் அங்க சிஎம்ஆ யார் வர போறாங்க சார்? கட்சி முடிவு பண்ணும், யார் ஜெயிக்கிறாங்களோ அந்த எம்எல்ஏக்கெல்லாம் சேர்ந்து முடிவு பண்ணி சிஎம் வருவாங்க. இது என்ன அப்பா பையன் மருமகன் அதுக்கப்புறம் பேரன் அப்படின்னா டக்குன்னு நானே இப்பயே சொல்லிடுவேனே. அது மோடிக்கு 2 பேரை இருக்காங்க, ஒரு பேரை எங்கெங்க, ஒரு பேர் ஹரியானான்னு சொல்லிடுவேன். என் கட்சியில சொல்ல முடியல எங்களால, மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு நாங்களா தேர்ந்தெடுத்து ப்ராசஸ் போயிட்டு இருக்கோம். திமுக மாதிரி இல்லையே. டெல்லியை பிடிச்சிட்டீங்க, அடுத்து தமிழ்நாடு தானா? இல்ல, டெல்லியை பிடிச்சிட்டீங்கல்ல. டெல்லி முதல்ல இருந்து நாங்க 93 வரைக்கும் இருந்தோம், திருப்பியும் வந்திருக்கு, பெரிய விஷயம். தமிழ்நாடு கொஞ்சம் கொஞ்சமா வரும், ஒரே நாள்ல நான் உடனே நாங்க ஆட்சியை பிடிச்சிடும் சொல்ல மாட்டோம். கண்டிப்பாக என்டிஏ தலைமையிலான கூட்டணி ஆட்சியை கண்டிப்பாக பிடிக்கும் 2026. ஆக்சுவலா நம்ம ஹரியானா, மகாராஷ்டிரா தேர்தல்கள், ஜார்க்கண்ட் தேர்தல்லாம் பார்க்கும்போது பாஜக வந்து ஒரு ஹிந்துத்துவ ஐடியாலஜியோட அங்க வந்து ஒரு கேம்பெயின் போயிட்டு இருந்துச்சு, ஏகே தோ சேஃபே கத்தேங்கே தோ பத்தேங்கே மாதிரி. ஆனா டெல்லியில அந்த மாதிரியான ஒரு ஹிந்துத்துவ பாலிடிக்ஸை வந்து பாக்குறதுக்கு பதிலாக டெவலப்மெண்ட் பாலிடிக்ஸ் நோக்கி போயிருந்தாங்க. அண்ட் தென் வந்து ஆம் ஆத்மி கட்சிக்கு வந்து என்னென்ன வாக்குறுதிகள்லாம் கொடுத்துருக்காங்க, இது வரைக்கும் என்னென்னலாம் அவங்க செஞ்சிருக்காங்களோ அதை எதுவுமே மாற்ற மாட்டோம்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ ஆம் ஆத்மி கட்சியுடைய செயல்பாடுகளை பாஜகவே அங்கீகரிச்சிருந்ததா, அதுவும் ஒரு வெற்றிக்கு காரணமா இருக்கும்னு பாக்குறீங்களா? நீங்க ஆம் ஆத்மி சொன்னதை இன்னைக்கு சொல்லியிருக்காங்க, அது அப்படியே எல்லாம் தொடரும்னு. முதல்ல என்ன சொன்னோம், அவங்க எவ்வளவு கொடுக்குறாங்களோ நாங்க 2500 கொடுப்போம்னு சொன்னோம். அதை கூட எல்லாரும் சொன்னாங்க, ரேவடி கல்ச்சர் ஏன் நீங்க வச்சிருக்கீங்க. நாங்க இப்பவும் சொல்றோம், இலவசத்துக்கு நாங்க அகேன்ஸ்ட் கிடையாது. பட் இலவச திட்டங்கள் உங்களோட கஜானாவை பதம் பார்க்க கூடாது. நீங்க இலவசங்களை கொடுக்கும்போது உங்க திரும்பி கஜானாவை பாருங்க. நல்ல உதாரணம் தமிழ்நாடு, 4,5 லட்சம் வாங்கியிருக்காங்க கோடி, 4,5 லட்சம் கோடி இப்ப இந்த ஆட்சி வந்ததுக்கு அப்புறம் வாங்கியிருக்காங்க. இப்படி வாங்கி இலவசங்களை கொடுக்க கூடாது. நீங்க டெவலப் பண்ணணும், ரிசோர்ஸை டெவலப் பண்ணி அதன் மூலமா நீங்க கொடுக்கறது தான் ஃபாரின் கல்ச்சர். ஃபாரின்ல இருக்க எல்லா நாடுகளையும் பார்த்தீங்கன்னா மக்கள்கிட்ட வரி வாங்குவாங்க, வரியை வாங்கி இலவசங்கள் கொடுப்பாங்க. இலவசம்னா இலவச படிப்பு, இலவச மருத்துவமனைலாம் கொடுப்பாங்க. நீங்க அதை கொடுக்காம மாசம் 1000 ரூபாய் கையில கொடுக்குறேன்னு சொல்றீங்க, வரவேற்கத்தக்க விஷயம், கொடுத்துட்டீங்க. பட் 200 கோடி டீச்சருக்கு வந்து சம்பளம் கொடுக்க முடியல, பெண்டிங் இருக்கு, கேட்டா மோடி பாக்கெட்ல வச்சிருக்காரு கொடுக்க மாட்டாருன்றீங்களே. அப்படி பண்ணாதீங்கன்னு சொல்றோம். இங்க இலவசமா கொடுத்துட்டு கொடுக்க வேண்டியதை கொடுக்காம இருக்கக்கூடாது. இலவசம்ன்றது எப்ப கொடுப்பீங்க? நம்ம வீட்டுல எப்ப தானம் பண்ணுவோம்? நம்ம வீட்டுல இருக்க பணம் எக்ஸஸா வரும்போது 10 ரூபா எக்ஸஸா இருந்தா அது தானம் பண்ணுவோம். நீங்க வாங்குற சம்பளத்தை தானம் பண்ணிட்டீங்கன்னா வீடு எப்படி நடக்கும்? அந்த பாலிசி தான் சொல்றோம்.
இது எதையும் குழப்பிக்கூடாது. ஆக்சுவலா பிரைம் மினிஸ்டர் வந்து அங்க டெல்லியில கேம்பெயின் பண்ணும்போது நாங்க இனிமே நீங்க 12 லட்ச ரூபாய் சேலரி வாங்கினா கூட உங்களுக்கு வந்து இன்கம் டாக்ஸ் கிடையாதுன்னு பேசினதாக இருக்கட்டும், இல்ல பட்ஜெட்ல வந்து பூர்வஞ்சாலிகள் அதிகமா இருக்கக்கூடிய பீகார்ல இருந்து தான் வந்து டெல்லியில இருக்காங்க அப்படிங்கும்போது அந்த பீகார் மாநிலத்துக்கு வந்து அதிகப்படியான திட்டங்கள் கொடுத்ததாகட்டும், இதெல்லாம் டெல்லி எலெக்ஷனை வந்து மையப்படுத்தி இருக்கும், டெல்லியில வந்து தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கும்னு சொல்றாங்க. சோ உங்களுடைய பார்வை என்ன அதுல? அப்ப இந்தியாவில் வந்து 12 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறவங்க தான் ஓட்டு போடுறாங்க. 12 லட்சம் ரூபா இன்கம்னா மாசம் 1 லட்சம். 1 லட்சம் வாங்குறவங்க தான் இப்ப இந்தியா முழுக்க எல்லா கட்சிக்கும் ஓட்டு 12 லட்சம் ரூபாய் வரைக்கும் சம்பாதிக்கிறோம். 12 லட்சம் ரூபான்னா மாசம் 1 லட்சம் ரூபாய். 1 லட்ச ரூபா சம்பளம் வாங்குறவர் தான் இப்ப இந்தியா முழுக்க டிசைட் பண்றாரு. இட் மீன்ஸ் மிடில் கிளாஸ் டார்கெட் பண்றாங்கன்ற மாதிரி. இப்ப மிடில் கிளாஸ் நினைச்சா எல்லா ஓட்டு மாத்தி போட்டுருவாங்களா? மொத்தம் நமக்கு 7.5 கோடி தான் மொத்தம் நம்மளோட டாக்ஸ் அசஸ்மெண்ட் பண்ணதே 7.5 கோடி தான். அதுல டாக்ஸ் கட்டுறவங்க 1 கோடி, 6.5 கோடி நில் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்கும் இதுக்கும் இன்கம் டேக்ஸ்க்கும் நம்ம ஓட்டுக்கும் என்ன சம்மந்தம்? இன்கம் டேக்ஸ் வந்து ஒரு ரிலீஃப், அவ்வளவுதான். மற்றபடி அதனாலதான் நாங்க ஜெயிச்சோம் அப்படிலாம் கிடையாது. மொத்தத்துல மக்கள் ஒரு மாற்றம் எதிர்பார்த்தாங்க. அந்த மாற்றம் இங்க இருக்கிற பிஜேபியே காங்கிரஸான்னு பார்த்தாங்க. காங்கிரஸ் அங்க இல்லவே இல்லை. 3வது தடவை ஹேட்ரிக் அடிச்சிருக்கு 0ல. ராகுல் காந்தி ஒருத்தர் தேடுறாங்க, அவர் எங்கன்னே தெரியல. அவர் வராரு போயிடுறாரு. ஸோ இதுல ரெண்டுத்திலையும் பார்க்கும்போது இது வந்து நல்ல இது டபுள் வெப்பன் மாதிரி, டபுள் இன்ஜின் மாதிரி. இது இங்க இருந்தா நம்ம பக்கத்திலேயே சென்ட்ரலும் இருக்கு, நல்லா டெவலப் ஆகும். நீங்க வேணா பாருங்க, இந்த 5 வருஷத்துல டெல்லி எப்படி டெவலப் ஆகுது பாருங்க. ஓகே, இந்த டபுள் இன்ஜின் கவர்மெண்ட்னு இப்போ நீங்க சொல்றீங்க. இனி வந்து டெல்லியில இருக்கக்கூடிய ஹைப்பர் லோக்கல் இஷ்யூக்கு எல்லாத்துக்கும் வந்து பிஜேபி வந்து எந்த அளவுக்கு கவனம் செலுத்தும்? ஏன் அப்படின்னா இதுக்கு முன்னாடி வரைக்கும் ஹெல்த் அண்ட் எஜுகேஷன் மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணி ஆம் ஆத்மி கட்சி வந்து அவங்களுடைய கவர்மெண்ட்டை கொண்டுட்டு போயிருந்தாங்க. அங்க சாலை வசதிகளோ இல்லை சாக்கடை பத்தின அந்த வசதிகளோ கழிவுநீர் மேலாண்மை பத்திலாம் அவங்க கவலைப்படலை. யமுனா நதி தூய்மையா இல்லை, ஏர் பொல்யூஷன் ரொம்ப இருக்குன்றதெல்லாம் குற்றச்சாட்டா இருந்துச்சு. ஸோ அதனாலதான் இப்போ வந்து அவங்க தோற்றே போயிருக்காங்க. ஸோ இனிமே பிஜேபி வந்து எப்படி வந்து ஹைப்பர் லோக்கல் இஷ்யூ எல்லாம் அட்ரஸ் பண்ண போறாங்க? இல்ல, இந்த ஒரு இஷ்யூவால தான் தோத்தாங்கன்றது என்ன ஒத்துக்க முடியாது. தோத்துட்டாங்கன்றதுக்காக எல்லா பழியத்துக்கும் அவங்க மேல போடுறதுலாம் தப்பு. ஏதோ ஒரு இஷ்யூனால தோத்துட்டாங்க. இப்போ நாங்க வந்தா என்ன பண்ணிருக்கோம்? கண்டிப்பா இந்த எப்பவுமே மோடி அவர்கள் தான் எனக்கு தெரிஞ்சு குளோபல் வார்மிங் எல்லாம் பத்தி பேசக்கூடிய ஒரே தலைவர். எனக்கு யாரும் ராகுல் காந்திலாம் அவருக்கு ஒரு குளோபல் வார்மிங்னா ஆமா குளிர்துன்னு அவரை பத்தி சொல்ல. இவரை மாதிரி ஒரு தலைவர் வந்ததுக்கு அப்புறம் பாருங்க டெல்லியில இருக்கிற அந்த இது குறையும். இன்னொன்னு பெரிய விஷயம், பஞ்சாப் அவர் டார்கெட் பண்ணி தான் இத்தனை நாளா கெஜ்ரிவால் வேலை செஞ்சுட்டு அதுக்கேற்ற பலன் அனுபவிச்சிட்டார். பஞ்சாப்ல ஆட்சி அமைச்சிட்டாரு. அவர் தான் அங்க இந்த விவசாயிகளை கூட்டு வந்து உட்கார வைக்கிறது, இங்க தங்க வைக்கிறது, சென்ட்ரல் கவர்மெண்ட் எதிர்த்து போராட்டங்கள் சொல்றது, அவங்களை அலோவ் பண்றது, அவங்களுக்கு உண்டான வசதிகள்லாம் செஞ்சு கொடுத்தது எல்லாம் கெஜ்ரிவால் தான். இனிமேல் அந்த மாதிரி நடக்காது. இந்த போராட்டம் அங்க வந்து நிக்கிறது அதெல்லாம் எதுவுமே நடக்காது. எல்லாமே கரெக்டா இருக்கும். டெல்லி ஒரு புத்துயிர் பெறும் பாருங்க. போராட்டங்கள் எல்லாம் ஒடுக்கிடுவாங்கன்னு சொல்றீங்களா? போராட்டம் வந்து அரசாங்கம் தூண்டி விடக்கூடாது. போராட்டம் மக்களால வரணும். அரசாங்கம் தூண்டி விடுற போராட்டம் என்னைக்கும் ஜெயிக்காது. மக்களா வரணும். எப்படி இதுக்கு வந்தாங்க, ஜல்லிக்கட்டுக்கு வந்தாங்க, அப்படி வரணும். மக்கள் தானா வர்றதை போயிட்டு நீங்க பணம் கொடுத்து தூண்டி விட்டீங்கன்னா வராது. சோ வேளாண் போராட்டம், அந்த மல்யுத்த வீரர்களுடைய போராட்டம் எல்லாம் அரசியல் கட்சி தூண்டி விடப்பட்டது தானே. டெல்லி எலெக்ஷன் பத்தி பேசும்போது அங்க வைக்கப்படுற இன்னொரு முக்கியமான குற்றச்சாட்டு என்ன அப்படின்னா, எப்படி 2024ல இங்க லோக்சபா எலெக்ஷன்ஸ் நடந்துட்டு இருக்கும்போது பிரதமர் மோடி வந்து இங்க தியானம் பண்றேன்னு வந்து உட்காந்து அன்னைக்கு ஃபுல்லா டிவில வந்து ஒளிபரப்பாயிட்டு இருக்கு. அதே மாதிரி டெல்லி மில்கிப்பூர்ல ஓட்டு நடக்கிற அன்னைக்கு வந்து பிரதமர் மோடி வந்து நான் கும்பமேளால புனித நீராட போறேன்னு போறாரு. இதெல்லாம் வந்து மக்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்றதுக்காக நடத்தினதா? இல்ல, அப்படி இந்த மாதிரிலாம் பண்ணா இன்ஃப்ளூயன்ஸ் ஆகும்னு சொன்னா நாங்க 240 எடுத்துருக்க மாட்டோமே, 540 எடுத்துருப்போமே. நீங்க உங்களுக்கு தெரியுது அந்த சூட்சமும் எங்களுக்கு தெரிஞ்சதுன்னா 540 எடுத்துருப்போமே. இந்த எதுக்கு எலெக்ஷன்லாம் என்னைக்கு எலெக்ஷன் வருதோ அன்னைக்கு நேரமும் மேல ஒரு முழுக்கு, அப்புறம் எப்ப எலெக்ஷன் வருதோ நேரம் அங்க தியானம், இதை பண்ணிட்டே போயிடலாம். எது கவர்மெண்ட் நடத்துறது? அதெல்லாம் பண்ணாம இருந்தா இன்னும் கொஞ்சம் குறைஞ்சிருந்துச்சுன்னா. இல்ல, இதுதான் பண்ணா, இது பண்ணனால 240 வருதுன்னா ராகுல் காந்தி சொல்றாதீங்க. இந்த விஷயத்துல சொல்லிட்டீங்கன்னா ஒரு 4 காலம் உட்காந்துருவாரு. நீங்க சொல்றது யாரு குறமுழுக்கு பண்றாங்களோ, உள்ள போய் இதுல போறாங்களோ, யார் தியானம் பண்றாங்களோ 240 வரும்னு சொல்லிட்டீங்கன்னா ராகுல் காந்தி உட்காந்துருவாரு. இல்ல, கேம்பெயின் வந்து 24 ஹவர்ஸ்க்கு முன்னாடியே முடிச்சிடுறாங்க. அப்படிங்கும்போது கேம்பெயின் முடிஞ்சதுக்கு அப்புறம் தன்னுடைய செயல்பாடுகள் மூலமா அட்டென்ஷனை தன்னையை சுத்தியே வச்சுக்கிறது இருக்குல்ல. அதுவும் ஒரு எலெக்ஷன் நடக்கிறது, ஒரு ஓட்டிங் நடக்க போற சிச்சுவேஷன்ல தன்னையை சுத்தியே எல்லாமே நடக்கிற மாதிரி சென்டர் ஸ்டேஜா மாறுறது அப்படிங்கிறது கொஸ்டின் மார்க் ஆகுது எலெக்ஷன் களத்துல. அதாவது எலெக்ஷன் முடிஞ்ச அடுத்த நாள் ஃப்ரீ ஓட்டு இன்னைக்கு வரைக்கும், திருப்பி இன்னிலேருந்து பிஸி ஆயிடுவாங்க, டெல்லியே பிஸி ஆயிடும். அவருக்கு என்ன ஸ்கெடியூல்ல என்னைக்கு போய் அவர் அந்த ஃபங்க்ஷன்ல கலந்துக்கணுன்றது அவரோட முடிவு. அவர் போய் கலந்துக்கிட்டதுனாலேயே இந்தியா முழுக்க ஒரு தாக்கம் ஏற்படுத்தக்கூடிய தலைவர்னா அதை ஒன்றும் பண்ண முடியாது. நீங்க நீங்க பார்த்துட்டு தான் போகணும். இப்படி ஒரு மாபெரும் சக்தி உள்ள ஒரு தலைவரை பார்த்து நீங்க பொறாம தான் பண்ணணும். ஓகே, இதுக்கு முன்னாடி நம்ம டபுள் இன்ஜின் கவர்மெண்ட் வந்து மணிப்பூர்ல இருக்கு, மத்திய பிரதேஷ்ல பார்த்துட்டு இருக்கோம், இப்போ மகாராஷ்டிரால பார்த்துட்டு இருக்கோம். ஸோ டெல்லியுடைய டபுள் இன்ஜின் கவர்மெண்ட் எந்த மாதிரி இருக்கும்? நீங்க பாருங்க, அது எதுக்கு மணிப்பூர் எடுத்தீங்க? இப்ப மணிப்பூர் கலவரத்துக்கு மகாராஷ்டிரா நல்லா போயிட்டு இருக்கு. மகாராஷ்டிரா அதுக்கு ஈக்குவலா நான் சொல்லல. மணிப்பூரோட ஜியோகிராபிக்கலா அங்க என்ன பிரச்சனை?
மகாராஷ்டிராவில் என்ன பிரச்சனைன்னு ஒரு ஜேர்னலிஸ்ட்டை நீங்கள் அனலைஸ் பண்ணணும். ஏன்னா நீங்கள் கேள்வி கேட்கும்போது மணிப்பூர் அப்படின்னு சொல்லும்போது உங்க முகத்தில் என்னதுன்னா மணிப்பூர் வந்து கலவரம் அதுதான் சொல்ல வரீங்க. இல்ல நான் என்ன சொல்றேன்னா நீங்க என்ன பண்ணுங்க, நான் இப்போ இது ஒரு வாய்ப்பா பயன்படுத்திங்க. 2014 அப்புறம் மணிப்பூர் எப்படி இருந்துச்சுன்னு பாருங்க. அமைதி சூழ அப்படியே பாலும் தேனும் ஓடி எல்லாரும் அமைதியா இருந்து தியானத்துல இருந்தாங்களா? 2014 அப்புறம் பிரச்சனை வந்தா நீங்க பாருங்க. ஜேர்னலிஸ்டா அதை நீங்க பார்க்கணும். அதுக்கப்புறம் எவ்வளவு குறைஞ்சிருக்கு, 14க்கு முன்னாடி எவ்வளவு மோசமா இருந்திருக்குன்னு பாருங்க, யாரோட தலையீடு இருந்திருக்குன்னு பாருங்க, பக்கத்து நாடு என்னென்ன பண்ணுச்சுன்னு பாருங்க. இது நாட்டோட பிரச்சனை. பக்கத்து நாடு நம்மள பிரச்சனை பண்றதுக்காக உருவாக்குற சிக்கல் அது. அங்க இவ்வளவு தூரம் சமாளிக்கிறதே பிஜேபியால தான். நீங்க காங்கிரஸ் பீரியட்ல என்ன பண்ணாங்க பாருங்க, எத்தனை பேர் கொலை பண்ணாங்க பாருங்க, எத்தனை பேர் இதுல இறந்திருக்காங்கன்னு பாருங்க. அது அந்த இது லா அண்ட் ஆர்டர் இஷ்யூ. அங்க அமித்ஷா போறாரு, கண்ட்ரோல்ல வச்சிருக்காரு, அது வேற. மகாராஷ்டிராவும் மத்திய பிரதேசம் ராஜஸ்தான்லாம் சேர்ந்துருக்கு. இதனோட வேலையை பாருங்க, டபுள் இன்ஜின் வெப்பன் அப்பதான் தெரியும். இந்த மாதிரி இங்க திமுக சொல்ற மாதிரி மழை பெஞ்சாலே உடனே லெப்ட் திரும்பி டெல்லியை பார்த்துட்டு ஏதாவது கொடுங்கன்றீங்க பாருங்க, அதெல்லாம் இருக்காது. வேண்டியது உங்களுக்கு கைக்கு வரும், தேவையெல்லாம் பாலிடிக்ஸ் பண்ண மாட்டாங்க. இல்ல வேண்டியது உங்க கைக்கு வரும் அப்படின்றீங்க. டபுள் இன்ஜின் கவர்மெண்ட் இருக்கிறதுக்கு வேண்டியதுக்கு கைக்கு போகுது. எங்கெல்லாம் வந்து மாற்றுக் கட்சிகள் ஆட்சியில் இருக்காங்களோ அவங்க கையேந்தினாலும் கொடுக்க மாட்டேங்கிறாங்க அப்படிங்கறதான் குற்றச்சாட்டு. இப்போ தமிழ்நாட்டுக்கு என்ன வரல இப்போ சொல்லுங்க. கேரளால உங்ககிட்ட கேட்டுட்டே இருக்காங்க. அவன் இந்த ஜிஎஸ்டி கட்டா வந்துடும், அது நம்ம கண்ட்ரோல் இல்ல, ஜிஎஸ்டி கவுன்சில் கண்ட்ரோல். இப்போ பேக் டு டெல்லி எலெக்ஷன் வந்தோம் அப்படின்னா, மகாராஷ்டிரால வந்து எலெக்ஷனுக்கு அப்போ வெற்றிக்கு சூத்திரமா இருந்தது வந்து அங்க பெண்களுக்கு கொடுக்கப்பட்ட உதவித்தொகை. பட் வந்து எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறமே அங்க பெரும்பாலான பல நாடுகளுக்கு வந்து அது வந்து கொஞ்சம் கொஞ்சமா குறைக்கப்பட்டு இருக்கு. திரும்ப வந்து அதை வந்து சென்சார் பண்ணிட்டு இருக்காங்க, யாரெல்லாம் தகுதி வாய்ந்தவங்கன்னு பார்த்து தான் கொடுக்குறாங்க அப்படின்னாங்க. ஸோ டெல்லியிலையும் இப்போ ஆட்சிக்கு வந்ததுக்கு பின்னாடி அதுல என்ன மாதிரியான மாற்றங்கள்லாம் வரும்னு நினைக்கிறீங்க? இல்ல மாற்றம்லாம் வராது, எனக்கு சொல்லிட்டாங்க என்ன இருக்கு அது அப்படியே கண்டினியூ ஆகும்னு சொல்லிட்டாங்க. அது என்னென்ன ஸ்கீம்ஸ் இருக்கோ அது கண்டினியூ ஆகும்னு சொல்லிட்டு. இல்ல மகாராஷ்டிராலையும் பட்ஜெட் இஷ்யூனால தான் அதை கட் பண்றாங்க அப்படின்னாங்க. சோ அதனால தான் இங்க கேக்குறேன். இல்ல மகாராஷ்டிரா ஏன் கட் பண்றாங்கன்னு, அப்படி அவங்க கட் பண்றாங்கன்னா சென்சார் பண்றாங்கன்னா அதுக்கு ஒரு விஷயம் இருக்கும். பட் இங்க டெல்லியில இன்னைக்கு சொன்னது வந்து இல்ல வேண்டாம் அப்படியே கண்டினியூ ஆகும்னு சொன்னாங்க. அது என்ன இருக்குன்னு இனிமேல் போதான் தெரியும். டெல்லி கிளம்ப வந்து உங்களுக்கு ஆரம்பத்துல போட்டியா இருந்தது பார்த்தோம் அப்படின்னா காங்கிரஸ் வெர்சஸ் பிஜேபி. பட் வந்து அந்த போட்டி இப்ப அப்படியே வந்து பிஜேபி வெர்சஸ் ஆம் ஆத்மி பார்ட்டினே மாறிடுச்சு. காங்கிரஸ்ங்கிற ஒரு போட்டியாளரே உங்களுக்கு இல்லாத நிலைமை உருவாயிருக்குது, எப்படி பாக்குறீங்க? இல்ல காங்கிரஸ் ட்வெண்ட்லிங்ன்றது நாங்கள் அப்போ வந்து சொன்னோம். அதுதான் காங்கிரஸ் முக்த் பாரத்னு சொன்னது வந்து தப்பா புரிஞ்சுக்கிறாங்க. காங்கிரஸ் எடுத்து வெளில போட்டுருணும். இல்லை காங்கிரஸ் அப்படியே இம்பார்ட்டன்ஸை குறைச்சி ஒன்றும் இல்லாமல் ஆக்குறது தான் எங்களோட நோக்கம். அது கரெக்டாக வருது. அந்த மண்குதிரையை எடுத்து வச்சுக்கிட்டு எல்லாரும் சேர்ந்துக்கிட்டு இந்தி கூட்டணி அந்த கூட்டணி இந்த கூட்டணி கையை பிடிச்சிக்கிட்டு எதோ பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனால் ஒன்றும் நடக்கலாங்க. அவங்களே சொல்றாங்க, அங்கே இருக்கிற கூட்டணி கட்சி தலைவரே சொல்றாங்க, ராகுல் காந்தியை பார்க்க முடியல, டைம்லி டிசிஷன் எடுக்க மாட்டாரு. இப்போ கூட அகிலேஷ் யாதவ் சொல்லிருக்காரு, நாங்கள் எவ்வளோ சொன்னோம், நான் கூப்பிட்டா கூட வரல, இதுல எந்த எலெக்ஷன்ல ராஜஸ்தான் எலெக்ஷன்ல கேட்டோம், நாங்கள் கூட்டணி வைக்கலாம்னு பார்த்தா பேசவே மாட்டாரு. அப்படி இந்த மாதிரி ஒரு தலைமையை வச்சுக்கிட்டு காங்கிரஸால இனிமேல் எந்திரிக்க முடியாது. அங்க இருக்கிற முக்கிய தலைவர்களுக்கு தெரியும். நாங்க அங்க இருக்கும்போது கிட்டத்தட்ட எத்தனையோ வருஷம் அவங்க ஆட்சி அமைச்சது, ஷீலா தீக்ஷித்ல அங்கேயே இருந்தவங்க. அவரோட பையன் எல்லாமே இன்னைக்கு வந்து தோத்து போறாங்கன்னா அந்த அளவுக்கு காங்கிரஸ் நிலைமை அவ்வளவு மோசமா போயிட்டு இருக்கு. காங்கிரஸ் அங்க மட்டும் இல்லை, நீங்க எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா ஒரிசால இங்க இல்லை, ராஜஸ்தான்ல போயிடுச்சு, மத்திய பிரதேசில் போயிடுச்சு. காங்கிரஸ் சுத்தம் வந்து ஒன்றும் இல்லாமல் போயிட்டு இருக்குதுன்றது உதாரணம். இப்போ நடந்த எலெக்ஷன்லாம் இவங்க ஸ்டாலின் மட்டும்தான் அடுத்த பிரதமர் ராகுல் காந்தின்னு சொன்னார், அதுவும் ஒன்றும் இதுவாகல. திரிணாமுல் காங்கிரஸும் நாங்கள் சேர மாட்டோன்ட்டாங்க. இன்னைக்கு சொல்றாரு இவரு கெஜ்ரிவால் கட்சியில் ஆம் ஆத்மி சொல்றாங்க, இந்த நிலைமை காரணமே காங்கிரஸ் தான். ஏன்னா ஆம் ஆத்மி மேல கம்ப்ளைண்ட் கொடுத்ததே காங்கிரஸ். அந்த சிபிஐ வழக்கு வச்சுதான் இடி உள்ள வந்தது. ரெண்டு பேரும் கை கோத்துக்கிட்டு போனாங்க. முதல்ல காங்கிரஸ் எங்க அடி வாங்குச்சுன்னா 2013 இவங்க கூட சேர்ந்து இவங்க நின்று ஆட்சி அமைச்சார்ல, அவரு தனி மெஜாரிட்டி இல்லை. அப்ப யாரு வந்து கூட சப்போர்ட் பண்ணதுன்றது திடீர்னு காங்கிரஸ். அது வரைக்கும் காங்கிரஸுக்கும் ஆம் ஆத்மிக்கும் சுத்தம் பிடிக்காது. எப்ப சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க பாருங்க, அன்னைக்கு காங்கிரஸ் மேல மரியாதை போச்சு. அடுத்து வர்ற எலெக்ஷன்ல பாத்தீங்கன்னா நேரம் 63, 67, 3 பிஜேபி, 3, 67, 0 காங்கிரஸ். எப்படி இருந்த காங்கிரஸ் எப்படி வந்து நிறுத்தினது காரணம் யாரு? நீங்க எதிர்த்து அதே ஆம் ஆத்மியில உடனே கை கோத்திங்க பாரு, எங்க மேல இருக்கிற கோவத்துல பிஜேபி வரக்கூடாதுன்னு கை கோத்திங்களா, அங்க அவங்களுக்கு அப்பதான் வந்து முதல்ல இறங்கு முகமாச்சு. அதுக்கப்புறம் பார்த்தா அடுத்த எலெக்ஷன்ல 0 டோட்டலா இல்லை. இப்ப கம்ப்ளைண்ட் கொடுத்தது நீங்க, அரெஸ்ட் பண்ணது இடி, ரெண்டு பேரும் முட்டி மோதிக்கிட்டீங்க, திடீர்னு ரெண்டு பேரும் கை கோத்துக்கிட்டீங்க. இப்ப திருப்பி இந்த எலெக்ஷன்ல ஒருத்தருக்கு ஒருத்தர் கடுமையா தாக்கிக்கிட்டாங்க. இதை மக்கள் நினைக்கிறாங்கன்னா காங்கிரஸ் மாதிரி ஒரு பயங்கரமான சந்தர்ப்பாத ஒரு கட்சி உலகத்திலே இல்லை. இனி காங்கிரஸ் வேண்டாம்னு முடிவு பண்ணிட்டாங்க. இது டெல்லி மட்டும் இல்ல, ஒரு எலெக்ஷனா ஒவ்வொரு இடமா வரும். முதல்ல கூட்டணிக்கு விட்டு கொடுப்பாங்க, அப்புறம் பார்த்தா அந்த இடத்துல காங்கிரஸே இருக்காது. தமிழ்நாட்டில் கூட இன்னைக்கு 10 எம்பிங்க இருக்கிறாங்க, 9 எம்பிங்கிறான ஒரே காரணம் கூட்டணி தான். கூட்டணி மட்டும் இல்லாம நிக்க சொல்லுங்க, நாங்க நின்னல 4-5 கட்சி சேர்ந்து நின்னமே, அது மாதிரி காங்கிரஸ் நிக்க சொல்லுங்க பார்க்கலாம்.
நிக்க முடியாது. ஸோ காங்கிரஸ் வீழ்ச்சின்றது ராகுல் காந்தி அது முடிச்சுட்டு தான் போவார். டெல்லி எலெக்ஷனுக்கு ஈக்குவலா வந்து தேசிய அளவில் கவனிக்கப்பட்ட இன்னொரு எலெக்ஷன் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா மில்கிப்பூர்ல நடந்த பை எலெக்ஷன். அயோத்திக்கு பக்கத்துல இருக்கு, ராமர் கோயில்ல இருந்து 60 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கு. அங்க எம்எல்ஏவாக இருந்தவர் தான் இப்ப அவதேஷ் பிரசாத் வந்து எம்பியா இருக்காரு ஃபைசாபாத்ல. ஸோ வந்து ரொம்ப பாஜக எதிர்பார்த்து இதை வந்து பழி வாங்கணும், இது வந்து எப்படியாச்சும் நம்ம ஜெயிச்சிடணும், பிரஸ்டீஜ் பிரச்சனைன்னு சொல்லி கிளம்புறதுனது. பாஜக அங்க வந்து ஜெயிச்சிருக்காங்க. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? நாங்கள் முதலே சொன்னேன், யூபியில் நாங்கள் பண்ண ஒரு சின்ன ஒரு கால்குலேஷன் மிஸ்டேக் தான் குறைஞ்சது. இல்லைன்னா போன தடவை வந்து நாங்கள் 80க்கு 72 வாங்கினவங்க, இந்த தடவை குறைஞ்சது. யூபி மட்டும் கை கொடுத்து வச்சிருந்தா நாங்கள் ஆட்சி வந்து தன்னிச்சே நாங்கள் ஆட்சி அமைச்சிருப்போம். பட் அப்போ வந்து என்னன்னு தெரியல, அப்போ அந்த அயோத்தியா அந்த இடத்துல இருக்கிற எம்பி தொகுதியே நாங்கள் விட்டுட்டோம்னு சொன்னோம். அகிலேஷ் யாதவ் ஜெயிச்சிட்டாங்க. அது விட்டது பெரிய ஒரு விமர்சனமா இருந்தது. அந்த விமர்சனத்துக்கு இது ஒரு மருந்து போட்டிருக்குன்னு தான் சொல்லணும். அப்போ மக்கள் வந்து யூபி மக்கள் எப்பவும் போல எம்எல்ஏ எலெக்ஷன்லையும் இந்த தடவை யோகி ஆதித்யநாத் தான் போடுவாங்கன்றது தெரியுது. இந்த தடவை எம்பி எலெக்ஷன் வரும்போது கண்டிப்பா ஒரு மாற்றம், கண்டிப்பா மக்கள் மத்திய திருப்பி 72 கிட்ட கொடுப்பாங்க தான் நம்புறோம். ஆக்சுவலா இந்த தடவை தேர்தல் முடிவுகள் வருவதற்கு முன்னாடியே வந்து அகிலேஷ் யாதவ் அங்க கம்ப்ளைண்ட்ஸ் வச்சுட்டாரு. என்னன்னா சமாஜ்வாதி கட்சி தொண்டர்கள் ஆதரவாளர்கள் வந்து வாக்களிக்க போகும்போது வாக்களிக்க விட மாட்டேன்றாங்க, தேர்தல் ஆணையம் இறந்து போச்சு, அதுக்கு வந்து ஒரு வெள்ளை துணியை பார்சல் அனுப்பணும்னு சொல்லிட்டு அகிலேஷ் யாதவ் கடுமையா தேர்தல் நடந்த அன்னைக்கே விமர்சிச்சிருக்காரு. இதை எப்படி பாக்குறீங்க? யூபியில் அவங்க நிறைய ஜெயிச்சாங்கல்ல, இதுல எம்பி எலெக்ஷன்ல நாங்கள் எதிர்பார்த்து அவங்க ஜெயிச்சாங்கல்ல. அப்போ எலெக்ஷன் கமிஷன் எந்திரிச்சு ஓடிச்சா? இவங்க எல்லாரும் பாருங்க ஒரே பேட்டர்ன் தான். முதல்ல மிஷின் வேலை செய்யலன்னுவாங்க, மிஷின் எங்கே தொட்டாலும் தாமரை போதுன்னுவாங்க. அது இல்லைன்னு சொல்லி முட்டாங்க வச்சுங்களேன். இப்போ ரீசெண்டாக இப்போ ஒரு 2-3 நாள் ஒரு உருட்டு விட்டுறாங்க எல்லாருமே, திமுக எல்லாருமே. எலெக்ஷன் முடிகிற அதாவது மொத்த மக்கள் தொகை 7 கோடி வாக்காளர் இது. ஆனால் பதிவானது 7 கோடி 50 லட்சமா. இப்போ அடுத்த உருட்டு என்னன்னா 50 லட்சம் எங்கேருந்து வந்தது அப்படின்னாங்க. நான் 50 லட்சம் எங்கேருந்து வந்திருக்கோம் எனக்கு தெரியல. ஏன்னா எல்லாம் முடிச்சுட்டு நான் ஈவினிங் முடிச்சுட்டு போகும்போது சீல் போடும்போது ஏஜென்ட் இருப்பார், ஏஜென்ட் வச்சுட்டு தானே சீல் போட்டு அனுப்புறாங்க. அந்த சீலை வந்து ஓப்பன் பண்ணும்போது என்னைக்கு கவுண்டிங் அப்போ ஓப்பன் பண்ணுவாங்க. ஸோ இதை ஒன்றும் மாற்றம் பண்ண முடியாது, அவங்களே ஒத்துக்கிட்டாங்க பண்ண முடியாதுன்னு. இந்த 7 கோடி எப்படி 750 ஆகும்? அந்த 50 லட்சம் பேர் இருக்காங்கல்ல, அப்போ எப்படி அந்த வாக்காளர் பட்டியல் உள்ள எப்படி வருவாங்க? உங்களுக்கு தெரியும், வாக்காளர் பட்டியல் 3 மாதத்துக்கு முன்னாடி ஒட்டிடும். தாலுக்கா ஆஃபீஸ் போனீங்கன்னா ஒட்டப்பட்டிருக்கும். அப்படி அதை ஜெராக்ஸ் எடுத்து தான் இவங்க எல்லாரும் பார்ப்பாங்க. இந்த பூத் ஸ்லிப்லாம் கொடுப்பாங்க, பார்த்துருப்பீங்களா? எல்லா கட்சியும் பூத் ஸ்லிப் இருக்கும். அங்கே 1000 ஓட்டு இருக்குன்னு அந்த பூத்தில் 1000 ஓட்டு தானே இருக்க முடியும். 1100 வந்துச்சுன்னா அங்கே இருக்க ஏஜென்ட் ஒத்துப்பாங்களா? யார் சார் அந்த 100 பேர் கேட்க மாட்டாங்க. இது அறிவுக்கு ஏதாவது ஒவ்வொரு முறை சொல்கிறாங்களா? ஏன்னா எதையாவது சொல்லணும், அது போயிடுச்சு. இந்த பட்டன் போடுறதுன்றது போயிடுச்சு, சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க எல்லாருமே. அது என்னங்க கரெக்டாக தெலுங்கானாவில் மட்டும் பட்டன் கரெக்டாக இருக்குது, இங்கே மட்டும் வேலை செய்ய மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. அது பேச முடியல. இப்போ புதுசாக என்ன பண்ணுறாங்க, எலெக்ஷன் கமிஷனே பார்ட்டியாக சேர்த்து 7 கோடி மக்கள் இருக்கிற இடத்துல 7.5 கோடி பேர் வாக்கு செலுத்துறாங்க. அந்த 50 லட்சம் எங்கே போச்சு? இன்னைக்கால திமுக செய்தி தொடர்பாளர் சொல்றாரு, தமிழ்நாட்டில் நடந்திருக்கு, 50 லட்சம் ஓட்டு எக்ஸ்ட்ரா போட்டுருங்க. அதை நான் சொன்னேன், நாளையிலேருந்து உங்கள் எம்பி எல்லாம் எலெக்ஷன் பண்ண சொல்லுங்க, நாங்கள் ஜெயிச்சது உண்மையாக ஜெயிக்கல, 50 லட்சம் பேர் எக்ஸ்ட்ரா போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லுங்க, இல்லை கோர்ட்டுக்கு போங்கண்ணே. எதுக்கும் பதில் இல்லை. ஸோ அதனால இந்த குற்றச்சாட்டெல்லாம் வந்து ஜெயிச்சா ஒரு பேச்சு, தோத்தா ஒரு பேச்சுன்றது நாங்கள் பண்ண மாட்டோம். நாங்கள் என்னைக்காவது தோத்துருக்கோம், எத்தனை இடத்துல தோத்துருக்கோம். ஒரு இடத்துலயாவது நாங்கள் மின்னணு வாக்குப்பெட்டியாக தான் நாங்கள் தோத்துட்டோம்னு சொன்னோமா? ஸ்டாண்ட் எடுத்து அப்படி இருக்கணும். இல்லைன்னா தோத்தா நாங்கள் தான் தோத்தோம். ஆட்சியில் இருக்கிறதே நீங்கும் போது நீங்க அந்த குற்றச்சாட்டை வைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லைல்ல. வச்சா யார் மேல குற்றச்சாட்டை வைக்க முடியும்? நீங்க நாங்கள் இல்லைங்க ஆட்சியில், நாங்கள் வந்து எலெக்ஷன் கமிஷன்ல சென்ட்ரல்ல ஆட்சியில் இருக்கிறது நீங்க. சரி, இல்லை எலெக்ஷன் கமிஷன் தான் நடத்துது. நாங்கள் என்ன சொல்றாங்க, தோத்தா இந்த பழி தூக்கி போடுறீங்கல்ல. நாங்கள் 240 எடுத்தோம்ல, அது காரணம் எலெக்ஷன் கமிஷன் வந்து காங்கிரஸோட சேர்ந்துருச்சு, எங்க பட்டன் பிரஸ் பண்ணாலும் கைக்கு போயிட்டுன்னு சொல்றது யார் கேட்கறது? எல்லாம் கேட்கலாம்ல, நாங்கள் சொல்லவே இல்லையே, வேண்டவே வேண்டாம், அது நாங்கள் நம்புறோம்னு சொல்றோம். அந்த மாதிரி ஒரு ஃபர்மா ஒரு ஸ்டாண்ட் எடுங்கன்னு சொல்றோம் காங்கிரஸ். இவ்வளவு நேரம் எங்க கூட இருந்து உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு ரொம்ப நன்றி சார்.